காலங்கத்தாலே படுத்துருக்கு. ஃபோன் நோண்டிட்டு படுத்துருக்கு. என்னைக்கு விளங்குமா? சாயந்தரம் வரும்போதெல்லாம் போர் அடிச்சு படுத்து தூங்கிடுவேன். கான்சியஸ் இருக்கும் ஒரு ஸ்டாப் வரும்போது இந்த இடம்ல கரெக்டா ஜெகதாபிக்கிட்ட இங்கே பார்த்தீங்களா, இப்போ வியூஸ் குப்பையாட்டம் கொடுக்குறாங்க. இங்கே ரீயூஸ்ட்டு வந்தோடனே வியூஸ் குப்பையாட்டம் கொடுக்குறாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கப்போ கொடுக்க மாட்டாங்க. நம்மளை புலம்பு வச்சுட்டு 14 நாள் போடுவேன், திரும்ப அப்ளை பண்ணுவேன். திரும்பவும் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா சேனல் யாருக்காவது விற்றுருவேன் நான். காய் இருக்கு, மதியம் என்ன பண்ணு, சாப்பாட்டை காயில் போட்டு பசங்க சாப்பிட்டேன். எல்லாம் மதியம் சூப் பண்ணி வச்சுருக்கேன். மேடம் பிஸியாக இருப்பாங்க. எட்டு மணிக்கு 2 பேர் எந்திரிப்போம், கிளம்புவோம். 8:06 பஸ் நீ போவ, 8:30க்கு நான் போயிடுவேன். திரும்ப சாயந்தரம் நான் வந்த உடனே எங்கேயாவது விளையாட போயிட்டு கரெக்டாக 7:30 பஸ் வந்தோடனே வருவேன். நீயும் வருவ, எதுனா சமைப்பேன், சீரியல் பார்ப்போம், படுத்துருவோம், பேசிக்கவே மாட்டோம். ஹாய் நந்தகுமார், வாங்க, வெல்கம். வேலை இல்லை, மாம்பழம் சாப்பிட்டுட்ருக்கேன். அதான் அவங்களுக்காக கமெண்ட் போடுறீங்க, அவங்களே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அபியோட மைண்ட் வைஸ் உங்களை மாதிரி யூடியூப்லேயே ஒருத்தருமே லைவ் போட்டிருக்கோம். கமெண்ட் படிக்கிறதே இல்லை, லைவ் போட்டு ஏதாவது தின்னுக்கிட்டே இருக்கு. அவங்க 2 பேரை வச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம இங்கே 100 பேர் இருந்தாலும் பேசுறதில்ல. அப்புறம் எப்படி யூடியூப்காரனை நம்ம மதிக்காதனால தான் அவன் என்னை இப்படி வச்சு செஞ்சு விட்றான். நீ பஸ் ஆடாது இது. ஹாய் சாய் மேடம், மாம்பழம் எடுத்துகிட்டு போ, நீ தானே எடுத்துகிட்டு போகிறேன்னா. ஏன் இப்படி பண்ண? 1000 இருந்தாலும் உண்மை